கண் திருஷ்டி இருப்பதை காட்டும் அறிகுறிகளை பற்றித்தான் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இந்த காலகட்டம் எவ்வளவுதான் மாறியிருந்தாலும் நம் முன்னோர்கள் சொல்லிய சில தகவல்களை இன்றும் நாம் பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றி வரும் முறைகளில் ஒன்றுதான் கண் திருஷ்டி. இந்த காலத்தில் இருக்கும் மக்கள் கூட கண் திருஷ்டி இருப்பதை நம்புகிறார்கள். கண் திருஷ்டி இருப்பதை காட்டும் அறிகுறிகளை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். நம் குடும்பத்தில் கண் திருஷ்டி இருப்பதை சிலவற்றை வைத்து தெரிந்து கொள்ளலாம். நம் வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் கண் திருஷ்டியாக இருக்கும் என்று சொல்வார்கள். தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள், தடைகள், சோகம், பிரிவு, நஷ்டம், கைப்பொருள் இழப்பு என ஏதும் பிரச்சனைகள் இருந்தால் கண் திருஷ்டி என்று கூறுவார்கள். நம் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் சொல்லி கேட்டிருப்போம், கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று. அவ்வாறு கண் திருஷ்டி இருந்தாலும் உண்மையில் கண் திருஷ்டி இருப்பதை எப்படி தெரிந்து கொள்வது? நம் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தையை பார்க்க வருபவர்கள் குழந்தையை பற்றி ஏதும் புகழ்ந்து பேசினாலோ அல்லது குழந்தை அழகாக இருக்கிறது என்று கூறினாலோ அது கண் திருஷ்டியாக மாறிவிடுகிறது. அதனால் அந்த குழந்தை தூக்கமின்மை, தொடர்ந்து அழுவது மற்றும் சோர்வாக காணப்படுவது போன்ற சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இதைத்தான் கண் திருஷ்டி என்று கூறுகின்றோம். அதே போல ஒரு பிரச்சனையை சரி செய்வதற்குள் அடுத்த பிரச்சனை வந்துவிடும். தொடர்ந்து ஏதாவது ஒரு பாதிப்பு வந்து கொண்டே இருக்கும். இப்படி இருந்தால் கண் திருஷ்டி இருப்பதை தெரிந்து கொள்ளலாம். பெண்களுக்கு உடல் சோர்வு, மனச்சோர்வு, இல்லாத ஒன்றை கற்பனை செய்வது, பயப்படுதல் போன்றவை இருந்தால் கண் திருஷ்டி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். கணவன் மனைவி இடையே காரணம் இல்லாமல் சண்டை வருவது, சந்தேகங்கள் ஏற்படுவது, தொடர்ந்து சண்டைகள் இருப்பது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் கண் திருஷ்டி இருப்பதை தெரிந்து கொள்ளலாம். கண் திருஷ்டி இருந்தால் உறவினர்களுடன் பகை, சுப நிகழ்ச்சிகளில் தடை, ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவது, சாப்பிட பிடிக்காமல் போவது, எல்லோரிடமும் எரிந்து விழுவது, கெட்ட கனவுகள் வருவது, தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இந்த அறிகுறிகள் மூலம் நிச்சயம் தெரிந்து கொள்ளலாம் திருஷ்டி இருக்கிறதென்று. திருஷ்டி கழிக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் திருஷ்டி நீங்க பரிகாரம் அடுத்த பதிவில் உள்ளது. பதிவின் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. நன்றி.